ஞாயிற்றுக்கிழமை இயேசு எங்கே தங்கினார்? ராத்திரி தங்குற இடம் லாசரஸ் வீடு. திங்கக்கிழமை லாசரஸ் வீட்டில் தங்கினார். புதன்கிழமையும் லாசரஸ் வீட்டில் தங்கினார். இந்த வாரம் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு நம்ம கையில், இந்த வாரம் நம்ம கையில் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசணும். இந்த புனித வாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கிறோம். இன்றைக்கி 1வது நாள். அது மார்க் 11வது அதிகாரம் 1-10 வரை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இன்றைக்கி தான் நாள். இயேசு எங்கே போய் நிற்கிறார்? பெத்தானியாவில் போய் நிற்கிறார். பெத்தானியில் போய் நின்று 2 சீடர்களை அனுப்பி ஒரு கழுதையை அவுத்து கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வர சொன்னார்? பெத்தானியாவுக்கு கொண்டு வர சொல்கிறார். யார் வீட்டுக்கு? லாசரஸ் வீட்டுக்கு. அவர் அங்கே தான் இருக்கிறார், போகல. எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்க 6 கிலோமீட்டர் இருக்கு. முதல் நாள் என்ன செய்வார்? ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வார்? அவர் முதல் நாளில் போய் கவனிச்சு கேளுங்க. இயேசுவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அவர் கோவிலை பரிசோதனை செய்வார், இன்ஸ்பெக்ஷன். கோவில் என்ன? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்களுக்கு தெரியாதா உங்கள் உடல் பரிசுத்த ஆவி வாழும் கோவில் என்ன தெரியாதா? இன்னைக்கு இயேசு கோவிலுக்கு வருவார். செஃபேனியா 1வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. அக்காலத்தில் நான் கையில் விளக்கு ஏந்தி கொண்டு எருசலேமை சோதித்து பார்ப்பேன். சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அவர் போனார் முதல் நாளில். இன்னைக்கு சோதித்து பார்க்க போனார். அதே போது மதுரை மாலாக்கி 3வது அதிகாரம் 1-5 வரை வாசிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவோர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எப்போதும் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலில் கடவுள் 2 தடவை நம்ம வாழ்க்கையில் வருவார். ஞானஸ்தானம் வழியாக முதலில் நமக்குள் வந்தார். அது நம்மளை ரட்சிப்பதுக்காக. ரட்சிக்கும் போது கடவுள் பார்க்குவார். நம்ம ஒவ்வொருத்தரையும் சோதித்து பார்க்குவார். கடவுள் சோதித்து பார்க்குவார். இப்போது கடவுளுக்கு உகந்தபடி நம்ம இருக்கிறோமா இல்லையா? கடவுள் இவ்வளவு நமக்காக செய்திருக்கிறார். ரட்சிக்கிறதுக்கு கடவுள் வந்தார் இல்லையா? வந்ததுக்கப்புறம் கடவுள் இந்த கோவிலை சோதிக்க வருவார். நமக்குள் வந்து நம்ம தான் கோவில். கடவுள் வாழும் கோவில் நம்ம தான். அப்போ கடவுள் என்ன, இந்த மாலாக்கியிலும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஜெஃபனியாலையும் பார்த்தீங்கன்னா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்கிறது என்னென்னா, நான் சோதிக்குவேன். ஆனால் நான் வந்து அவர் இதே போது கோயிலில் வந்து பார்த்தபோது என்ன இருந்துச்சு? எருசலேம் கோவிலில் அங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. பேராசை கொண்டவர்கள் இருந்தார்கள், ஏமாற்றுவர்கள் இருந்தார்கள், பொய் பேசுகிறவர்கள் இருந்தார்கள், அதேபோல் அகங்காரம் உள்ளவர்கள் இருந்தார். அவங்களை பெரிதாக காட்டிக்கொண்டு அகங்கரித்து கொண்டு பணம் என்னிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அநேகம் பேர். அதே மாதிரி சண்டை சச்சரவு உள்ளவர்கள் இருந்தார், வெறுப்பு வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் இருந்தார். அதே போல் கோவிலுக்குள் அவர் கண்டது என்னென்னா, ஆராதனை நடந்து கொண்டு இருக்கு, ஆனால் பாவத்தில் நிறைந்திருந்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். மன்னிப்பில்லாமல் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கோவிலுக்குள் இருக்குது. கோவில்னு சொல்கிறது நம்மளை. நம்ம ஜபித்து கொண்டு இருக்கிறோம். வெறுப்பு, அகங்காரம், பொய், பாவம், பாவசங்கீர்த்தனம் சொல்லாமல் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கடவுள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறார். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தான் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கார். பண்ணிவிட்டு அவர் எதுக்கு வர்றார்? அதை சுத்தம் செய்வதற்கு, நான் தண்டிக்கிறதுக்கு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் கடவுள் என்ன செய்தார்னா, இத்தனை தீயது அவர் கண்டும் கோவிலில் என்னெல்லாம் கண்டார்? சண்டை கண்டார், அகங்காரத்தை கண்டார். அகங்காரம் கடவுளுக்கு ஆகாது. வெறுப்பை கண்டார், சண்டை சச்சரவை கண்டார், இந்த லாபத்துக்காக பேராசையை கண்டார், வியாபாரத்தை கண்டார், பொய் கண்டார், ஏமாற்றம் கண்டார். ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் மக்கள். வெறுப்பை கண்டார். இதெல்லாம் கண்டுட்டும் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு என்ன செய்தார்? ஒரு முடிவும் எடுக்காமல் திரும்பி விட்டார். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி. அது 11 வாசியுங்கள். அவர் எருசலேமுக்கு சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். பிரைஸ் தி லார்ட். திரும்பி எங்கே வந்துட்டார்? லாசரஸ் வீட்டுக்கு வந்துட்டார். அவருக்கு வேணால் அப்போவே நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இவ்வளவு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கோம். கடவுள் இன்ஸ்பெக்ட் வந்திருக்காரு. கடவுள் நம்மளே இன்ஸ்பெக்ட் செய்கிறார். என்ன செய்வோம்? நம்மெல்லாம் அப்போவே முடிவெடுப்பார். அப்போவே சாட்டை எடுத்து அடிக்கலாம்ல அவர்.
அப்போயே சாட்டி எடுத்து அடித்து இதெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் செஞ்சு அவங்களெல்லாம் கண்டிக்கலாம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் நமக்கு இன்றைக்கி புனித வாரத்தில் கற்றுக் கொடுக்கறது, ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ராத்திரி உங்களுக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ராத்திரி, அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு ஜெபம், ஒரு தூக்கம், அப்போது கடவுள் நம் வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன பொறுத்த நம்ம எல்லாம் என்னென்னா, ஒரு பிரச்சனை யாராவது நமக்கு எதிராக என்னமோ செய்துட்டாங்க, ஒரு தீங்கு விளங்கிருச்சு, தீங்கு செய்துட்டார்கள், வேதனைத்து வச்சுட்டார்கள், ஏமாற்றிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அப்போவே நம்ம முடிவெடுக்க போவோம். தப்பான முடிவாக இருக்கும், தவறான முடிவாக போகும். முடிவு எப்போதும் சரியான முடிவாகிறதுக்கு அப்போதே முடிவு எடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? திரும்பி போய் ஒரு ஜெபம், தூங்கணும். அந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு வேலை செய்வார். இது இன்றைக்கி புனித வாரத்தில் கற்றுக்கொள்ளணும். இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போவே சத்தம் போடணும், அப்போவே திருப்பி பேசணும், அப்போவே கோவப்படணும். அது சாத்தான் வேலை செய்யும். இது அழுத்தமாக நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பிரச்சனைக்கு யாராவது இப்போ கணவனை ஏதாச்சும் சத்தம் போட்டு அப்போவே திருப்பி பேசலைன்னா தூக்கம் வராது. நிறைய பேருக்கு தூங்கிட்டு திருப்பி பேசலான்னு முடிவு பண்ணணும். ஒரு ஜெபத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பேசலாம். யாராவது உங்களை பற்றி தவறான வார்த்தை பேசணும், அப்போவே ஃபோன் பண்ணி திருப்பி அவங்ககிட்ட கேட்கணும். கேட்டு கோவப்பட்டு சண்டை போடணும் அவங்ககிட்ட. அப்போ தான் திருப்தியாகும். அது செய்யக்கூடாது. கடவுள் செய்த போல் ஒரு நாள் ஜெபித்து தூங்கிவிட்டு அடுத்த நாள் முடிவெடுக்கணும். அப்போது கடவுள் பேசுவார் உங்களிடம். அப்போ இயேசு கிறிஸ்து அதுக்கு திரும்பி வந்து அடுத்த நாள் காலையிலேயே சாப்பிடாமல் அதிகாலையில் நேரமே கிளம்பிவிட்டார். அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு கிளம்பிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து செய்ததுன்னா நாளைக்கு திங்கட்கிழமை. நாளைக்கு அவர் என்ன செய்கிறார்? அதிகாலையில். ஆனால் இந்த வாரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நான் சொல்கிறேன். இன்னையிலிருந்து நம்ம ஜபிக்க வேண்டிய விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ கடவுள் செய்த விஷயம், கடவுள் வர்றது முதலில் சோதிக்க வருவார். ஞாயிற்றுக்கிழமை வர்றது தான் சோதிக்க வர்றார். அது எப்படி செய்யணும்னா, இந்த வாரத்தில் நம்மனால் அது முடியாது, கடவுள் தான் செய்து தரணும். இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜபிக்க வேண்டிய ஜபம், ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி ஜபிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி நான் இப்போ இந்த ஜபம் முடித்து போனதுக்கப்புறம் நம்ம ஜபிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள். இன்றைக்கி கடவுள் கழுத மீது வந்தது, அரசராகி வந்தார் இல்லையா? இப்போது நம்ம இன்றைக்கி பச்சாத்தபித்து ஜபிக்க வேண்டியது, கடவுளை உன்னை தவிர என் வாழ்க்கையில் நிறைய அரசர்களை நான் சேர்த்து வைத்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைய அரசர்கள் இருந்தார்கள். நானே என்னை அரசராக நினைத்திருந்தேன். பணம், அதேபோல் சுகம், சௌகரியம்தான் என் வாழ்க்கையில் அரசராக இருந்தது. அதுக்காக என்னை மன்னியும். அதேபோல் வேற மதிப்புக்குரியவர்கள் என் வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் என் வாழ்க்கையில் அரசராக இருந்தார்கள். அதுக்காக என்னை மன்னியும். பிரைஸ் தி லார்ட்.